ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் மைஸில் ரீசெண்டாக அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்னு பார்க்க போகிறோம். ஒரு வீடியோக்களை பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் பண்ணுங்கள். அப்போ நான் அப்படியே உங்களுக்கு உடனடியாக வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்டேட்னா ஏலியன் மோடு அந்த ஏலியன் ஸ்பேஸில் போட அடுத்தது வந்து மெகா ரேம்ப் மாற்றிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்பிசி டான்ஸு இந்த அப்டேட் தான். சரி ஓகே, ப்ளே கொடுத்துட்றேன். நான் அது என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா ஏலியன் மோடு வந்துருச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஏலியன் மோடு அமுத்தினோன்னே சேலஞ்சில் தான் இருக்குது. அதை அமுத்தினோன்னே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸ் மட்டும் நேராக வந்துடும். இன்னும் பார்த்திங்கன்னா ரெண்டு தான், பிஸ்டல் ஒன்று ஸ்கோப்பு. ஃபஸ்ட்டு எப்படியுமே காணும் ஸ்கோப்பு, அவ்வளோதான். அப்புறம் அந்த கை, இது மட்டும்தாங்க. சரி இப்படிக்கே மேலே பார்த்தா நம்ம சூரியன் தெரியுதுங்களா, சூரியன் என்னங்க அங்கே பாருங்கள், அதுதான் நம்ம சூரியன். இந்த யூஎஃப்ஓலேருந்து தான் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தனையும் காணோம். இங்கே அவன்டா மண்டையை பார்த்தீங்களா, என்ன பண்ணுறது, கண்ணை பாருங்கள். ஒருத்தனை சுட்டா படையாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். எவனையும் இந்த வர பச்சை வெள்ளை எங்கே ஓடி வரதை பாருங்களே, காமெடியாக இருக்குங்க. அடிக்கிறது பாருங்க. இதில் என்ன பிடிக்காத விஷயம்னா கும்பலாக வருவாங்க. இந்த பிஸ்டல்லையும் சொல்ல முடியாது, ஸ்கோப்லையும் சொல்ல முடியாது. கஷ்டமான கண்ணாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சுடாத அங்கே ஒருத்தன் தனியாக வரான், அவனை சுடுவான். ஹெட்ஷாட்டை விடு, இல்லை மணியில் அடிக்கும். மணியே இல்லை அவனுக்கு முதல்ல. சரி ஓகே, எவனையும் காணோம். இதுலன்னா படையை வருவேன். அங்கே பாருங்க படையை, வெள்ளை பச்சை படையாக வராங்களே. சுடுறா அங்கே ஒருத்தர் தனியாக வரான். ஐயோ, இந்த பிஸ்டலில் சுடுறது கஷ்டம், அதோட ஸ்கோப்பில் சுட்டா ரொம்ப கஷ்டம். என்கிட்ட தப்பிக்கான். நீங்கள் கேம் பிளேயர் மாதிரி இன்ஃபினிட்டி ஹெல்த்து போட்டுவாங்க 91-29. அப்போ தான் நீங்கள் உள்ளே வந்துடுங்க. அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி ஹெல்த்து போட்டுவாங்க. நான் வேறு போடாமல் இருக்கேன். ஹெல்த்தெல்லாம் குறையிது, பாதியே குறைஞ்சிருச்சு. சரி ஓகே, ஏலியன் மோடு அவ்வளோதான். அங்கே பாருங்க படப்படையாக வராங்க. நம்ம ஓடிடும். என்னடா ஓடிடுறடி மொத்தமாம்மா வச்சுரு. யூஎஃப்ஓ பாருங்கள், யூஎஃப்ஓவில் தான் இறங்கி வராங்க. ஓடிடுறா, முடிஞ்சிச்சுன்னா நம்ம கதை தப்பிச்சா போதும். நம்ம யூஎஃப்ஓ. சரி ஓகே, அவ்வளோதான். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். இல்லைங்கலாம் இப்போ பிளேன் கொடுத்தா ஒரு பிளேன் இல்லை. இது சேலஞ்சில் மெகா ரேம்ப் வந்திருக்கு. மெகா ரேம்பை அமுத்துனா புதுசாக வந்திருக்கோம் மெகா ரேம்பில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மோடு இருக்குல்ல, அந்த இதில் நம்ம காரில் போனால் நல்லா இருக்காது. பார்த்திங்கன்னா அந்த காரை வெடிக்க வச்சு அந்த இது மாற்றிருக்காங்க காரை. அந்த மோடு வெடிக்க கார் நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த காரில் போனாலும் செட் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா பைக்கு போட்டுருவோம். நம்ம நிஞ்சா வச்சுட்டு வர இருப்போம். இல்லை வேணாம் நிஞ்சா வச்சுட்டு வர வேணாம். R15 நம்ம பாஸுக்கு பிடிச்சி வந்து நீங்கள் கேட்க வேண்டியது, பாஸ் ஏன் இந்த வீட்டுக்கு வரலன்னா அவர் வரல, அடுத்த வீட்டில் பார்க்கன்ட்டாரு. யாரும் நீங்கள் கேட்டிருக்கலாம், நான் மறந்துட்டேன் சொல்ல. அவர் வர முடியல அந்த வீடியோவில். அதனால் கொஞ்சம் அவரால் பேச முடியல, கொஞ்சம் அவரால் வர முடியல. ஓகேங்க, வண்டியிலேருந்து போவோம். வளைக்கவே முடியல, எங்கள் கீழே வந்து தான் பயமாக இருக்குது. ஓகே, போக வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த இதில் நம்ம உள்வாமல் போகணுங்க. நானே கஷ்டப்பட்டு தான் எடுத்துங்க அந்த இதில் அடிக்கும். இது ஜஸ்ட்டு மிஸ்ஸுக்கு மொத்தம் லக்கில் தப்பிச்சிட்டு இருக்கான். இந்த வாட்டியும் ஜஸ்ட்டுங்க மண்டியில் உடச்சிருச்சுங்க. முடியல முடியல, எனக்கு முடியே இல்லை. இந்த வாட்டியும் உடச்சிருச்சுங்க. ஐயோ, எப்படியோ தப்பிச்சிட்டான். ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டான், பாதி ஹெல்த்து உடஞ்சிருச்சுங்க. தப்பிச்சிட்டான். எப்படியோ அவ்வளோ தூரம் கடந்துட்டான். இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸு, அங்கே 2 மரம் இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குங்க. வந்து மெகா ரேம்ப்பு முதல்ல இருந்ததாச்சும் சர்க்கிள் மாட்டம் இருந்துச்சு, இது நல்லா ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அடுத்த அப்டேட் என்னென்னா என்பிசி டான்ஸ் அப்டேட் தானே. அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட்டு. இப்போ நம்ம பழைய வெர்ஷனில் இந்த கால் பண்ணால் பட்டால் இது மனுஷங்க மேலே, அது மட்டும் இதில் பாயின்னு போட்டால் பாய் வருவாங்க. RC டூல்ஸில் போய் பாயின்னு போடுங்களேன்.
இப்போ பாய் வருவான் பாருங்கள். இப்போ இதே கேர்ள் போடுங்க, GIR. ஓ சாரி, தப்பாக போட்டேன். GIRL கேர்ள். இப்போ கேர்ள் வருவான் பார்த்தீங்களா. மொதல் 1 2 போட்டால் பாய் வைப்பான், கேர்ள் வருவான். இந்த வாட்டி ஆர்சி ரூல்ஸ் கொடுத்தாங்க. இப்போ NPC டான்ஸ் போனோம். NPCDANCE டான்ஸ் போட்டிங்களா. ஓகே கொடுத்தேனே, கரெக்டு கொடுத்தேனே, டிக் மட்டும் கொடுத்து. இப்போ ஆர்சி டூல் சைடில் வந்துருக்கு. ஒரு துப்பாக்கி எடுத்துக்கோங்க, கரெக்டாக நான் பார்த்து சுடுங்க, டான்ஸ் ஆடுவான். சூப்பராக இருக்குல்ல. அதே டான்ஸ் ஆடுவான். திரும்பியும் அவனை சுட்டால் செத்துருவான் பாருங்கள். வேறு எதுவும் டான்ஸ் ஆட மாட்டான். திரும்பி சுட்டால் செத்துருவான், அவ்வளோதான். இப்போ அங்கே ஒரு அக்கா போகிறாங்க, அந்த அக்காவை சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடா. இதே இங்கே ரோட்டில் நடந்து போகிறாங்களா, அவங்களாம் சுட்டா அப்படி தான் ஆவாங்க. சரி ஓகே, இதுதான் அப்டேட்டு. இப்போ அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை சுட்டு பார்ப்போமா. சரி ஓகே, அவனை சுட்டு பார்ப்போம். அவனும் டான்ஸ் ஆடுவான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அவனும் டான்ஸ் ஆடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, ஒவ்வொரு டான்ஸு மட்டும் ஆடுறான். 6 டான்ஸ் இருக்குல்ல, 6 டான்ஸு. அதில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு 6 டான்ஸ் ஆடுறான். அது மாதிரி இருக்குது. ஸோ மக்களே, இதோட இந்த அப்டேட் முடியுது. அவ்வளோதான் இந்த அப்டேட்டு. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சோன்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் நம்ம MT Gaming தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆனில் விடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இதே மட்டும் இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியன் மிக்ஸி, எல்ஏசி கேம் பிளே, LAC போடுவோம், ஹாரர், கிராணிலாம் போடுவோம். நீங்கள் கேட்டிங்கன்னா கிராணி போடலாம், கிராணி போடலான்னு இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா பண்ணலாம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் கேமர் 129 அவர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.